இருக்க மாட்டான். கையை வச்சு எப்பவும் தட்டி தட்டி ஆளுகளை ஒரு வழி பண்ணிடும். இப்போ வாழை தட்டுவது, கையை தட்டுவது, இப்படியே ஏதாவது குறும்புத்தனம் காட்டிகிட்டே இருப்பான். அவனால் ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியாது. மார்க்ஸ் இருந்து இலைகளை தட்டி தட்டி விளையாடிட்டு இருக்கான். இன்னும் நம்ம வாழை பிடிச்சி இழுக்கான். எதுக்கும் நம்ம நைஸாக இங்கேருந்து தப்பி ஓடிடணும். ஐயோ, தப்பி ஓடிட்டானே. அதுக்குள்ள இலை வால் எதை கண்டாலும் பில்லுவால் சும்மா இருக்க முடியாது. பஞ்சவர்ணத்துக்கு ஒரு இலையோ என்னதாவது அசைஞ்சா இருக்கவே முடியாது. உடனே துள்ளி துள்ளி அதை பிடிச்சிடணும். புசியும் அப்படிதான். வந்து இலைன்னா விளையாடும். வந்து பார்க்குது புசி. பில்லுவும் தட்டி பார்க்கு. பஞ்சவர்ணம் தட்டிட்டு போய் விழுந்துட்டு காலெல்லாம் நல்லா உரைக்கல. புசி அதை தட்டி விளையாடிட்டு ரோசியை போய் தட்ட ரோசி போடான்னு சொல்லி வட்டி விட்டுச்சு. இன்னும் ரொம்ப ஸ்டைல் மன்னன். தலையை சரிச்சு வச்சு ஒரு போஸ் ரோசிக்க வாழை பிடிச்சி இந்த வாழை கொடக்கம்பு மாதிரி நம்ம முன்னால சுற்றி சுற்றி காட்டுவோம். அவனுக்கு தான் நீளமான அழகான வால் இருக்குன்னு காட்டுவான். எப்பவும் வாழையே நம்ம முன்னால கொண்டு காட்டுவான். வாழை தொட்டு பார்க்கும். ருசியாக்கி நின்று அவனுக்கு வாழை ஊசி ஊசி காட்டும். வாழை பிடிச்சி இழுத்து பார்க்கும். நல்ல சூரிய வெளிச்சம் வந்தாச்சு. வெயிலாக இருக்கனால எல்லாம் அப்படியே உட்காந்துருக்கு. சீட்டை செல்லம் காட்டுங்க. பில்லுக்கு பிடிக்காது. பில்லு கையை பிடிச்சி இழுக்கான். என் கூட விளையாடவான்னு சொல்லிட்டு பில்லு கையை பிடிச்சி இழுக்குது. இப்போ வெயில் டைம் ஆனதுனால எல்லா குட்டிகளும் அப்படியே இந்த படியில்